ஹாய், இன்றைக்கி என்னென்னா மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரும் ஆட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும், டர்மரிக் 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனும், வெந்தயம் 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 தக்காளி சின்ன தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மெயின் டிஷ்ஷே பார்த்திங்கன்னா கொடம்புளி தான். ஸோ கொடம்புளி நான் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணலாம். நான் 1/2 kg ஃபிஷ் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபிஷ்ஷு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இப்போ சுட சுட ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.